Hi mates. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம டீபக்கிங்கில் என்னென்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இந்த டாபிக் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்ம டீபக் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த டீபக்கிங்காக இனிஷியலாக பேசிக்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் நம்ம ஹைராரிக்கி, மெமரி லீக்ஸு, பர்ஃபார்மன்ஸு, யூனிட் டெஸ்ட், யூஐ டெஸ்டிங் இது எல்லாமே நம்ம போகலாம். ஸோ இனிஷியலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது அடுத்தடுத்த செஷனில் லாகிங், அப்புறம் சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸு, அப்புறம் எக்ஸப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸு, அப்புறம் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக நான் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக. ஸோ பிரேக் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்றதுக்காக ஸோ அரே ஆஃப் மந்த்னு வச்சுருக்கேன். ஸோ 12 மாதம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட் மந்த் ஈக்குவல் டு ஸோ அரே ஆஃப் மந்த் இன்ஸ் 12ன்னு போட்டுரும். ஸோ இப்போ டேரெக்டாக எரர் அடிக்காது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு இஷ்யூவும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன் 12 மாதம் தானே ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இண்டெக்ஸ் 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11 வரைக்கும் தான் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ பட் நமக்கு இங்கே இண்டெக்ஸ் நம்ம 12 கொடுத்ததுனால கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா LLDB அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னடா இது LLDB அப்படின்னு மேபி யோசிச்சிருக்கலாம். அது எங்கே வரும் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்க செஷனில் வரும். இந்த கீழே இருக்க செஷன். ஸோ இதில் தான் ஹைட் அண்ட் ஷோ ஆகும். இது வேரியபிளுக்கானது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேரியபிளுக்கான அந்த கன்சோல் மாதிரி. ஸோ இங்கே ஸோ இப்போ சொல்லுது ஃபேட்டல் எரர். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இஷ்யூன்றது நமக்கு தெரிஞ்சது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக். ஸோ நம்ம நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் என்னபிள் பண்ணுறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் ஸோ இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன லைன் நம்பர் என்ன வேணும், இல்லை ஃபோல்டபிள் வேணுமா அப்படின்றதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த நம்பர்ஸ் வந்துடும். ஸோ ஃபோல்டபிள்ன்றது ஒன்றும் இல்லை, இதுதான். ஸோ இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட்ன்றது இதுக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணணும், இல்லாட்டி அதுக்கிட்ட நான் வரும்போது பார்க்கணும் அப்படின்னு வச்சோன்னா ஸோ அந்த டைமில் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் பிரேக் பாயிண்ட் வச்ச இடத்துல கரெக்டாக நின்றுச்சு. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது ஸோ இப்போ 12 வேல்யூ வரல அப்படின்னும் போது ஸோ நம்ம இங்கே வேரியபிளில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செல்ஃப்ன்றது இந்த இடத்துல ஸோ செல்ஃப் உள்ளே போனீங்கன்னா அரே ஆஃப் மந்த்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 12. ஸோ 12 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0ல் ஜான்வரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அரே ஆஃப் மந்த் 11 அப்படிங்கும்போது ஸோ ஓகே டிசம்பர். ஸோ நமக்கு டிசம்பர்ன்ற வேல்யூ தான் வேணும். ஸோ இப்போ நம்ம 12 கொடுக்கும்போது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 11 கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு டிசம்பர் மந்த் வேல்யூ இங்கே வந்துடும். வச்சுட்டோம். பட் இப்போ பிரேக் பாயிண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி விட்டால் போதும், அது போயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வேளை மல்டிபிள் பிளேசஸில் நீங்கள் இது வச்சுருக்கீங்க, பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரேக் பாயிண்ட்ஸ்க்கான இது இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் பிரேக் பாயிண்ட் என்னபிள் அண்ட் டிசபிள்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ என்னபிள் அண்ட் டிசபிள் ஆகுது இல்லையா. அண்ட் ப்ளஸ் நீங்கள் எடிட் பிரேக் பாயிண்ட், டிசபிள் பிரேக் பாயிண்ட் அண்ட் டெலிட் பிரேக் பாயிண்ட். ஸோ டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் டெலிட் ஆகிடும். இதுலேயே உங்களுக்கு இங்கே ஆக்சுவலி என்னடா இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் தி LLDB கமெண்ட்ஸு. LLDBன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி லோ லெவல் டீபக்கிங். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த இது. அதே மாதிரி P இருக்குது, E இருக்குது, ஐ திங்க் V ஆல்சோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே என்ன ஏதுன்றது நம்ம அடுத்த செஷனில் நான் LLDB கமெண்ட்ஸ் என்னென்னது நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ டீபக்கிங்கில் முதல் செஷன் பிரேக் பாயிண்ட்ஸு. ஸோ அடுத்த செஷனில் நம்ம LLDB பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.